ஏழாம் திருநாளான இன்று விஜயலட்சுமியாக தாயார் எழுந்தருளியிருக்கிறாள். விஜயம் அப்படின்னாலே வெற்றி, விக்ட்ரி அப்படிம்பாலே விஜயம், வி ஃபார் விக்ட்ரி அப்படிம்பாலே அந்த விஜயம் நமக்கு தேவை. இப்போ அதுதான், எந்த இடத்துக்கு நாம் போனாலும் நமக்கு சாதமாக நாம் நேர்மையாக இருக்கிறோமே ஆகில் நமக்கு தேவையானது என்ன? ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்து விஷயத்தை பார்க்குறோம், அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு வரணும், நம்மளுடைய சொல் கேட்டு எல்லாம் நடக்கணும் அப்படின்றதான் நமக்கு. ரெண்டாவது, நம்ம நேர்மையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த நேர்மையாக இருக்கக்கூடிய இடத்துல நாம் போகும் இடமெல்லாம் ஜெயத்தை தரக்கூடிய லக்ஷ்மியாக இந்த விஜயலட்சுமி என்பவள் எழுந்தொழியிருக்கிறார். தாயாரும் சிவந்த ஆடையோடு எழுந்தொழியிருக்கிறாள். சங்கு, சக்கரம், வாள், கேடயம், தாமரை, பாசக்கயிறு, அபய வரத ஹஸ்தத்தோடு இந்த தாயார் எழுந்தொழியிருக்கிறாள். இங்கே தாயார் நம்ம எங்கு சேவிக்கலாம் அப்படின்னா, திருச்சானூர் என்று சொல்லக்கூடிய அகலகில்லே லெய்யம் என்று அலர்மேல் மங்கை உரையும் மார்பனாக ஸ்ரீ பத்மாவதி தாயார் நமக்கு விஜயலட்சுமியாக எழுந்தருளியிருக்கிறார். தயாசதகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசிக பிரபந்தம். அந்த ஸ்லோகத்திலே தேசிகர் சொல்கிறார், பெருமாள் நம்மை பாவத்தை போக்குவதற்காக அதிகமான பானங்களை விடுகிறாராம். பெருமாள் நம்மளோட பாவத்தோடு சண்டை போடுறார். இந்த பாவம் திருப்பி பெருமாளை தாக்காமல் இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாளாம்? ஏன்னா நம்ம அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், பெருமாளோட அம்பு போரலையாம், நம்ம பாவம் திருப்பி பெருமாளை தாக்குறதாம். ஆகையினால இந்த தாயார் என்ன பண்ணுறாளாம், பெருமாளுக்கு ஒரு ஷீல்டு, அதாவது கவச்சம் போல அமர்ந்து கொண்டு அந்த தாயார் நம்மளுடைய பெருமாளுடைய படாத வண்ணம் பெருமாள் தாயார் நம்மளை பாதுகாக்கிறாள் என்றும், ரெண்டாவது பெருமாளுடைய பானங்கள் நம்மளை தாக்காமல் இருக்க நமக்கும் ஒரு கவச்சம் போலே தாயார் இருந்து கொண்டு இந்த பாவத்தை ஜெயிப்பது என்பது பெருமாளுக்கும், பெருமாளை அடைய துடிக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் பெருமாளுடைய பானம் ஏது நம்ம மேல் படாமல் பாதுகாக்கவும் இருவருக்கும் விஜயத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த தாயார் நமக்கும் பெருமாளுக்கும் ஒரு கவச்சம் போலே எழுந்தொழி பண்ணி கொண்டு தாயார் இருக்கிறாள் என்பது இந்த விஜயலட்சுமி தாயாருடைய ஒரு அனுபவம். நம்மளுடைய பாவங்களை போக்குறாள். முதல்ல அதான் முக்கியம். நம்ம எவ்வளவோ பாவங்கள் செஞ்சுருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த பாவங்களும் நம்ம செஞ்சுருக்கலாம். அப்பேற்பட்ட பாவத்தை போக்குவதற்காக இந்த தாயார் விஜயலட்சுமியாக எழுந்தருளியிருக்காள். அதே நம்ம சொன்னோம், ஏழாம் திருநாள் அன்று தாயார் தன்னுடைய திருவடி சேவை காண்பித்து நம்மளுடைய பாவத்தை அவளுடைய திருவடிகளை சமர்ப்பித்தோமேயானால் தாயார் நமக்கு எல்லா விதமான சுகிருதங்களும் தருகிறாள் என்று நாம் தியானிப்போம். இன்றைக்கு விஜயலட்சுமியாக நம்மளுடைய ரங்கநாச்சியாரை தியானிப்போம்.